IBBS கிளர்க்குடைய மெயின்ஸ் ரிசல்ட் வந்திருக்கு ஆஸ்பிரண்ட்ஸ். கிளியரான எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் கங்க்ராச்சுலேஷன். முக்கியமாக இந்த வீடியோ கிளியர் ஆகாதவங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எப்படி நீங்கள் ப்ரிப்பரேஷனை கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான். நிறைய பேர் குழப்பத்திலே இருப்பீங்க, அடுத்த வருஷம் ப்ரிப்பேர் பண்ணலாமா வேண்டாமா, அண்ட் சில பேர் ஏஜ் எலிஜிபிலிட்டி முடிஞ்சிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்த்தலாம். அண்டு ஆர்ஆர்பி கிளர்க் ரிசல்ட் இன்னும் வராமல் இருக்குது, அதில் கூட இன்னும் சில பேர் கிளியர் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் இந்த வாரத்தில் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ஸோ உங்களுடைய ரிசல்ட் ஸ்டேட்டஸ் என்ன, உங்களுடைய அட்டெம்ப்ட் என்ன, உங்களுடைய ஷிஃப்ட் என்ன, இது எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. கிளியர் ஆனவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸ். கிளியர் ஆகாத ஆஸ்பிரண்ட்ஸ் ஏன் கிளியர் ஆகலை அப்படின்னா, தமிழ்நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய காம்படிஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஆர்ஆர்பி பிஓ எஸ்பிஐ கிளர்க் எல்லாத்துலேருந்தும் நமக்கு அதுதான் தெரிய வருது, ரைட்டுங்களா? ஸோ நம்ம இனி என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆவரேஜ் அட்டெம்ப்டை விட ரொம்ப ரொம்ப அதிகமாக லீடு வைக்க பார்க்கணும். 2 சப்ஜெக்டில் ஆவரேஜாக இருந்தால் போதும், 2 சப்ஜெக்ட் நல்லா படித்தா போதுங்கிறத தாண்டி எல்லா சப்ஜெக்ட்லேயும் இனிமேல் நீங்கள் நல்லா படிக்க ஆரம்பிக்கணும், சரிங்களா? இன்னும் உங்களுக்கு எல்ஐசி ஏடிஓ அசிஸ்டன்ட், எஃப்சிஏ அசிஸ்டன்ட் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஜூன் ஜூலையில் பிலிம்ஸ், ஆகஸ்ட் செப்டம்பரில் மெயின்ஸ் வர வாய்ப்புகள் இருக்குது. கன்ஃபார்ம் ஆன உடனே நம்ம சேனலில் அப்டேட் கொடுத்துருவோம். யூஐஏசிஏஓ அசிஸ்டன்ட் இந்த ரெக்ரூட்மெண்ட்டும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது உங்களுக்கு மேலே வர வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் இன்னும் அப்ரூவல், ஃபைனல் அப்ரூவல் கிடைச்சதும், இந்த டேட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன். மெயின்ஸ் பேட்ச் 444க்கு 1 இயருக்கு வேலிடிட்டிக்கு கொடுத்துருக்கோம். ஸோ ஆல்ரெடி கிளாஸஸ் அப்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரீசனிங் ஒரு வீடியோஸ் ஆட் பண்ணியிருக்கோம். இன்னையிலேருந்து உங்களுக்கு ரீசனிங் ரெகுலராக வந்துடும். ஆல்ரெடி ஆப்டிடியூடுக்கு தான் நாங்கள் ரொம்ப நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டென்ட் டெவலப்மெண்ட்டில் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, வீடியோஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் ரெகுலராக மெயின்ஸுக்கு ஆப்டி ரீசனிங் இந்த வீடியோஸ் பார்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் வேறு எந்த சோர்ஸில் படித்தாலும் சரி, நார்த் இந்தியாவில் படித்தாலும் சரி, ரெகுலராக இனி ஆப்டி ரீசனிங்கை ஃபோக்கஸ் பண்ணி அதிகமான அட்டம் கொடுக்க பாருங்கள். நார்மல் அட்டம்ப்டெல்லாம் இனி உங்களுக்கு பத்தாது, சரிங்களா? அதிகமான அட்டம் கொடுத்தாலும். 2வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் காம்படிஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த கரண்ட் அஃபேர்ஸ் இங்கிலீஷ்லேயும் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும். கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் இப்போ இருந்தே மார்ச் மாதத்துலேருந்தே படிங்க. ஸோ இந்த எஃப்சிஏ அசிஸ்டன்ட், எல்ஐசி எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்தது அப்படின்னா உங்களுக்கு ஜூலை வரை நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருக்கணும். பிப்ரவரி மார்ச்லேருந்து ஜூன் ஜூலை வரை நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருந்தா தான் இந்த எக்ஸாமுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஐபிபிஎஸ் பிஓ தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, அதுலேருந்துன்னா நீங்கள் ஒரு ஏப்ரல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இன்வெர்டிங்கில் இந்த மாதிரி லட்டு மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. யூஐசி அசிஸ்டன்ட் வந்தால் தமிழ்நாட்டுக்கு வேகன்சிஸ் அதிகம். இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால இந்த ரிசல்ட் போயிடுச்சு அப்படிங்கிறதுனால நிறைய பேர் ப்ரிப்பரேஷனை டிஸ்கண்டினியூ பண்ணுவாங்க. 1 நாள் 2 நாள் உட்காந்து ஃபீல் பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் நீங்கள் டிஸ்கண்டினியூ பண்ண வேண்டாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் முடிஞ்சு எலிஜிபிலிட்டி எல்லாம் போயிடுச்சு, ஐபிபிஎஸ் பிஓவில் கூட போயிடுச்சுன்னா கூட நீங்கள் ரயில்வே எக்ஸாம் எழுதுங்க. ஃபீல்டே ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஒரு த்ரீ மந்த்ஸ் போய் உட்காந்து ரயில்வேக்குன்னு உட்காந்து படிங்க. யாருன்னா பிஓ எலிஜிபிலிட்டி முடிஞ்சுன்னு சொல்கிறேன். 3 மாதம் போய் நீங்கள் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்ட் டைமில் போயிட்டு கூட நீங்கள் ரயில்வே எழுதலாம். ஏன்னா ரயில்வேக்கு நோட்டிஃபிகேஷன்லேருந்து அடுத்த எக்ஸாம்ஸ்க்கு டேட் அதிகமாக இருக்கும். பேங்க் எக்ஸாம் மாதிரி உடனே நமக்கு டைம் இல்லாமல் இருக்காது, ப்ரிப்பேர் பண்ண டைம் இருக்கும். ஆனால் நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு 3 மாதம் ரயில்வேக்குன்னு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்ட் டைமில் போய் பண்ணுங்கள். ஏஜ் எலிஜிபிலிட்டி முடிஞ்சுங்க. ஏஜ் எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க முக்கியமாக இந்த எக்ஸாம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த எஃப்சிஏ அசிஸ்டன்ட், எல்ஐசி அசிஸ்டன்ட், ஏடிஓ இந்த 3மே வந்தால் வேகன்சிஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இதில் எந்தெந்த நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்ட்டு. இதெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிற அப்டேட்ஸ் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக அடிபட்டுருக்கு. ஸோ இது வந்தால் கண்டிப்பாக இது உங்களால் கிராக் பண்ண முடியும். இதில் எஃப்சிஏ அசிஸ்டண்ட்டில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, ஏஜ் லிமிட் கம்மியாக இருக்கும், 30 தான் இருக்கும். ஆனால் எல்ஐசி அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது ஜென்ரலுக்கே 30 இருக்கும். இது ஓபிசிக்கு 30 இருக்கும், மற்ற யூஆருக்கு 27 ப்ளஸ் உங்களுடைய ரிசர்வேஷன் கேட்டகரி போட்டிங்கன்னா உங்களுடைய ஏஜ் லிமிட் வந்துடும் எஃப்சி அசிஸ்டண்ட்டை பொறுத்தவரை. ஆனால் எல்ஐசி அசிஸ்டண்ட் அப்படிங்கிறது 30 ஒரு பிஓ ஏஜ் லிமிட்டை அவங்க கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக உங்களால் 33 வயசு வரை ஓபிசி எழுதலாம், 35 வயசு வரை எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் எழுதலாம், சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக உங்களுக்கான ரெக்ரூட்மெண்ட்ஸ் இந்த எக்ஸாம் வரலன்னா கூட பரவாயில்ல, உங்களுக்கு ஜூன் ஜூலையில் ப்ரிலிம்ஸ், ஆகஸ்ட் செப்டம்பரில் மெயின்ஸ் பெரிய ரெக்ரூட்மெண்ட்டில் கண்டிப்பாக இருக்குது. ஸோ நேற்று கூட போட்டிருந்தோம், ஆகாஷ் சார் கூட சொல்லியிருந்தாரு. இன்படிவில் மேலே கூட 2-3 எக்ஸாம்ஸ் இருக்குது. அது இல்லாமல் ஐடிபிஐ எக்ஸாம்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்குது. ஸோ ப்ரைவேட் பேங்க்கில் போய் ஒர்க் பண்ணால் கூட ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்க நீங்கள் ஐடிபிஐ கூட ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ நம்ம மெயின்ஸ் பேட்சை பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஆப் அண்ட் வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். 444 இந்த ரிசல்ட்